Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் February 21 முதல். அப்போ கேஜி சார் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கியா, சிவாஜி சார் பண்ணுறாரு, நீ அவர் வளர்ப்பு மகனாக பண்ணுற. வளர்ப்பு மகனா? ஓ காட் சார், அங்கேயே சாஸ்தாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணேன் அவருக்கு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். ஏய் யாரா ஒடுவா அப்படின்னு. ஐயா பசி வயிற்றுகள் இதுயா, அதுக்காக தான் சாப்பிட்டேன். அப்படியா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? நான் ஒரு அனாதையா, எனக்கு யாருமே இல்லை. அப்போ 3 வேளை சாப்பாடு போட்டு வீட்டில் வேலை செய்கிறது சொன்னால் வேலை செய்வியா நீ அப்படின்னாரு. செய்வேன், வா அப்போ அப்படின்னாரு. இருங்கய்யா பலாக்கோட்டை எடுத்துக்கிறேன். பலாக்கோட்டை எதுக்குடா, நீ மட்டும் வா. இல்லையா வீட்டுக்கு வந்து குழம்புக்கு ஆகும், அதுக்காகத்தான் பலாக்கோட்டை எடுத்துக்கலாம். வீட்டுக்கு பலாக்கோட்டை குழம்புக்கு ஆகுமா? பேஷ், நீ ஓஹோன்னு வருவடா. அதுதான் ஃபஸ்ட்டு டைலாக். இந்த மாதிரி வேலைக்காரன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோ. நீ வந்து அமலாவோட பிரதரா பண்ணுற, கண்டு தெரியாமல் பண்ணணும். எப்படி நடிப்பியா அப்படின்னாரு. நடிப்பேன் சார். இப்போயே நடிக்கிறான் பாரியா. சங்கரி நைட்டில் நான் அந்த மாதிரி ஒரு தடவை INS விற்கிறதுன்னு ஒரு போர்ப்படை கப்பல் ஒன்று வந்தது. அப்போ வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர். அப்போ பாடுறதுக்கு இங்கேருந்து எல்லாம் போனோம். நல்லா பாடுறேன். உண்டை என்ன பண்ணுறேன், சங்கீதம் படிக்கிறியா அப்படின்னாரு. படிக்கிறேன் ஐயா. என்ன படிக்கிறேன்? அலங்காரம். என்ன அலங்காரம் பாடுறேன் அப்படின்னாரு. ஒரு கல்யாணி. ஓ மோகனம் தெரியுமா? மோகனம் படிச்சிருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அச்சுஜோ தெரிஞ்சு வச்சிருக்காரு, அத்தனை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்கள் வந்து படிக்காத பண்ணையார்னு ஒரு படம் பண்ணீங்க. ஆமாம். KSG மிகப்பெரிய இயக்குனர். அதில் வந்து ஐயாவோட பண்ணீங்க, நடிகர் திலகம் ஐயா. எங்கள் அப்பாலாம் கூட அதில் நடிச்சிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கள். KSG கூட நீங்கள் பழகுனது. KSG சாரும் அப்படி தான். ஐயோ அவரெல்லாம் பார்க்க முடியுமான்னு நம்மலாம் ஏங்கியிருக்கோம். ஏன்னா முதல் படத்துலேருந்தே வரிசையாக கிட்டு கொடுத்தவர் அவரெல்லாம் அந்த காலத்தில். அவரை வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணோம். ஓ செல்வம். ஆமாம், அவளா சொன்னா அவர் வந்து ஒரு படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் எல்லா கம்பெனிக்கும் போய் கேட்குற மாதிரி KSG சார் கம்பெனிக்கும் கற்பகம் ஸ்டுடியோவில் போய் கேட்டிருக்கேன். கேட்டோம்னா திடீர்னு ஒரு நாளைக்கு கற்பகம்லேருந்து ஃபோன் வந்தது. அப்போல்லாம் மொபைல் கிடையாது, வீட்டுக்கு தான் ஃபோன் வரணும். வீட்டுக்கு ஃபோன் வந்தது. உடனே ஓடினேன். அது எந்த படமாக இருந்தாலும் சரி. அங்கே போய் பார்த்தா அது ஒரு கிரேட்டஸ்ட்டு என்ன சொல்கிறது, எஸ்டசின்னு சொல்லணும், பேரானந்தம் ஆயிடுச்சு. சிவாஜி சார், அப்பா தேங்காய் சீனிவாசன் சார், இந்த பக்கம் பார்த்தா KR விஜயம்மா, எல்லாம் பெரிய பெரிய தலைகள். அவங்களோட நான் நடித்தேனே சொல்லக்கூடாது, அவங்க பக்கத்தில் நானும் நின்னேன், அவ்வளவுதான். அப்போ KSG சார் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கியா, சிவாஜி சார் பண்ணுறாரு, நீ அவர் வளர்ப்பு மகனாக பண்ணுற. வளர்ப்பு மகனா? ஓ காட் சார், அங்கேயே சாஸ்தாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணேன் அவருக்கு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு சீன் நான் அவங்க வீட்டு தோட்டத்துக்குள்ளே புகுந்து பலாப்பழத்தை எடுத்து தின்னுட்டு இருப்பேன். யாரோ ஒருத்தன் போய் சொல்லிவிடுவான், ஐயா யாரோ ஒருத்தன் தோட்டத்தில் வந்து உங்கள் நம்ம பலாப்பழத்தை பறித்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு இருக்கும்போது வருவார். டேய் யாரா ஒடுவா அப்படின்னுவார். ஐயா பசி வயிற்றுகள் இதுயா, அதுக்காக தான் சாப்பிட்டேன். அப்படியா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? நான் ஒரு அனாதையா, எனக்கு யாருமே இல்லை. அப்போ 3 வேளை சாப்பாடு போட்டு வீட்டில் வேலை செய்கிறது சொன்னால் வேலை செய்வியா நீ அப்படின்னாரு. செய்வேன், வா அப்போ அப்படின்னாரு. இருங்கய்யா பலாக்கோட்டை எடுத்துக்கிறேன். பலாக்கோட்டை எதுக்குடா, நீ மட்டும் வா. இல்லையா வீட்டுக்கு வந்து குழம்புக்கு ஆகும், அதுக்காகத்தான் பலாக்கோட்டை எடுத்துக்கலாம். வீட்டுக்கு பலாக்கோட்டை குழம்புக்கு ஆகுமா? பேஷ், நீ ஓஹோன்னு வருவடா. அதுதான் ஃபஸ்ட்டு டைலாக். யாருக்கிட்டேருந்து? ஸோ நான் ஒருத்தரையுமே எழுதி வச்சுருப்பேன். KS கோபாலகிருஷ்ணன் போட்டு நடிப்பின் இமயமாம் நடிகர் திலகம் அவர்களுடன் என்னை பக்கத்தில் நிற்க வைத்த படம் படிக்காத பண்ணையார்னு எழுதி வச்சுருப்பேன். அதில் அப்பா, அடேங்க அப்பா. ஏன்னா அவர் வந்து எங்கள் அண்ணனோட ஆள். ஆமாம், அப்பா வந்து என்னோட அண்ணனோட ஆள். ஸோ எனக்கும் அவருக்குமான சீன்கள் நிறையா இருக்கும். 2-3 படம். இது வேலைக்காரன் கூட அப்பாவோட தான் பண்ணேன்.
உளறான் அப்படின்றார். ராஸ்கோலு. ஸோ அது இன்னும் இறைவனோட ஆசீர்வாதம் நிஜமா. பெரிய டைரக்டரோடலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வேலைக்காரனோட எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ஷனில் நடிச்சிங்க. ஆமாம், சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அது. ஆமாம், சூப்பர் ஸ்டாரோட படம். எங்கள் அப்பாலாம் அதில் இருந்தாங்க. அது எஸ்பி முத்துராமன் சாரை பற்றி. எஸ்பி முத்துராமன் அதான் சொன்னேனே, எனக்கு ஒரு நல்ல முகவரியை கொடுத்தது பாலச்சந்தர் சார். அப்படின்னா அந்த முகவரியிலேயே என்னை தங்க வச்சது எஸ்பி முத்துராமன் தான். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் 1000 படம் நடிங்க, ஒரே ஒரு படம் சூப்பர் ஸ்டாரோட நடிங்க, இல்லை கமல் சாரோட நடிங்க, அதுதான் பேசப்படும். ஸோ எனக்கு வேலைக்காரங்கிறது மறுபடியும் கவிதாலய ப்ரொடக்ஷன் தான். எனக்கு கவிதாலயிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. சார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, வாங்க தெரிஞ்சு போனேன். ஒரு படம் ஒன்று பண்ணுறோண்டா, எஸ்பிஎம் தான் டைரக்டரு, அதில் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, போய் எஸ்பிஎம் பாரு. நான் அப்போ அசோக் நகரில் தான் இருந்தேன். எஸ்பிஎம் சார் ஆஃபீஸும் அசோக் நகரில் தான் இருந்தது. இந்த மாதிரி வேலைக்காரன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், சூப்பர் ஸ்டார் தான் ஹீரோ, நீ அமலாவோட பிரதராக பண்ணுற, கண்ணு தெரியாமல் பண்ணணும், எப்படி நடிப்பியா? நடிப்பேன் சார். இப்படியே நடிக்கிறா பாரியா? இப்படியே வச்சுக்க முடியும் பண்ணல சார். 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் கூட இப்படியே வச்சுட்டு இருக்க முடியும் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஸ்பர் இல்லை, அதுதான் இன்றைக்கி சினிமாவுக்கு தேவை. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்லேருந்து லாஸ்ட் டே ஷூட்டிங் வரைக்கும் சூப்பர் ஸ்டாரோடையே தான் என்னோடய சீன் நிறைய மேக்ஸிமம் வரும். அப்பாவோட சீன் இருக்கும். அதனால் அந்த அன்பு அந்த நட்பு இன்னும் கொஞ்சம் எனக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பணக்காரன் அவரோட பண்ணிட்டேன், அதிசய பிரிவு அவரோட பண்ணிட்டேன், நிறைய படம் அவரோட நான் பண்ணிட்டேன். ஒரு 6-7 படம் பண்ணதுக்கப்புறம் பர்சனலாக தெரிஞ்சு போச்சு அவர். என்ன கோபி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரே கேட்குற அளவுக்கு. அதே மாதிரி தான் சிவாஜி சாரும், அதே மாதிரி தான் அப்பாவும். என்னடா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். இவங்கெல்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுருக்கிறதுன்றதே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஸோ அது ஒரு 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 அழகான ஒரு வேலைக்காரன். அதுக்கப்புறம் நிறைய படம் சாரோடைய பண்ணேன். அதே மாதிரி தான் எஸ்பிஎம் மறுபடியும் நான் விசு சாரோட ஏதோ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். வரவு நல்ல வரவு, பாண்டிச்சேரியில் ஷூட்டிங். அப்போது எஸ்பிஎம் சார் விசு சாருக்கு ஃபோன் பண்ணி, கோபி இருக்கானாங்க? இருக்கான் சார், ஷூட்டிங்கில் இருக்கான், நாளைக்கு உனக்கு ஒரு 7 மணிக்கு அனுப்ப முடியுமா, ரஜினி சார் படம் பண்ணணும் அவன் அப்படின்ட்டார். அவ்வளோதான். அப்புறம் விசு சார் என்ன சொல்ல போகிறார், எஸ்பிஎம் கூப்பிட்றாரியா, நீ ராத்திரியே கிளம்பி போய்டுன்ட்டார். ராத்திரி ஷூட்டிங் முடிச்சுட்டு 11 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு 7 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷாட் எங்களுக்கு அருணாச்சலம் ஸ்டுடியோவில். எனக்கு ஒரு ரஜினி சார் இருக்கும். வந்துட்டேன். வந்தவுடனே அவரே சொல்லிட்டார், எஸ்பிஎம்மே சொன்னார், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல கேரக்டர் இது, என்னதான் இருந்தாலும் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கியா, இந்த மாதிரி ரஜினி சாரோடலாம் நிற்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா உனக்கு, அது ஒரு நல்ல கேரக்டர் வந்தது. அடுத்தது பணக்காரன் வந்தது, அது ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அந்த மாதிரி எனக்கு அவருடைய நட்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு நிறைய மீட் பண்ணுவேன். அவரே எனக்கு 2-3 தடவை இதுவே சொன்னார். பாபாக்கெலாம் எனக்கு டப்பிங் கூப்பிட்டாரு. ஏதோ உங்கள் டாக்டர் கூட ஒரு நடிக்கிறதுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது. எஸ், என்னோட கச்சேரிக்கு ஒரு தடவை வந்திருந்தார். வந்தவுடனே அப்போ என்னோடய டாக்டர்ஸ் 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க, 6 வயசு 4 வயசு. ஐஸ்வர்யான்ற ஃபஸ்ட்டு டாக்டர் 6 வயசு, அஜித்தான்றவர் 4 வயசு. என்னோட நடிக்கிறீங்களா அப்படின்னாரு அவர். ஏன்னா அவங்க 2 பேரும் அஞ்சலி 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 அந்த பாட்டு பாடுவாங்க. அப்போது நடிக்கிறேனே அப்படின்ட்டாங்க. முடிச்சாச்சு. ஒன்று என்கிட்ட சொன்னார், கோபி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், பசங்களை அனுப்புங்க. சரி சார்ன்ட்டேன், ஒன்றும் பேசலை. அப்புறம் எஸ்பிஎம் சார் தந்து எனக்கு ஃபோனு, இந்த மாதிரி பசங்க 2 பேரும் நடிக்கிறாங்க இல்லையா கோபி, என்றைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லு, அது ஒரு கண் தானம்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி சங்கரன் நேத்ராலயாவுக்கு பண்ணுறோம், அதுக்கு ரஜினி சார் பண்ணுறாரு. சார் அவர் ஏதோ சும்மா விளையாட்டு கேட்குறான்னு நினச்சேன், எங்கள் வீட்டில் யாரும் ஷூட்டிங் கூட பார்த்ததில்ல சார், வேண்டாம் சார். என்ன அது இன்னும் பொண்ணுக்கிட்ட 15 வயசு 20 வயசு ஆகிடுச்சா, 6 வயசு 4 5 வயசு தானே அது, நடிக்கிட்டேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் என் ஷூட்டிங் அப்படின்னா.
ஸோ ஐஸ்வர்யாவும் ரஜினி சாரோட நடித்தா, அஜித்தாவும் ரஜினி சாரோட அந்த கந்தானம்ன்ற டாக்குமெண்ட்ரி இன்றைக்கி கூட நீங்கள் வந்து சங்கர நேத்திராலயில் போனீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு ரஜினி சாரும் அவங்களும் இருக்கிற ஃபோட்டோ தான் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என் டாக்டர்ஸ் 2 பேருமே பத்மா சேஷாத்ரி, 2 பேருமே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, முறையாக டான்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆனுவல் மீட்டிங்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து ஐஸ்வர்யா வந்து டான்ஸ் ஆட போயிருக்கா. போனவுடனே சிம்பு ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி முடித்த உடனே ஃபஸ்ட் ப்ரைஸு ஐஸ்வர்யாவுக்கு. ரஜினி சார் சீஃப் கெஸ்ட்டு வாங்கிறதுக்கு போனோம்னா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போயிருக்கா. இரு எனக்கு நடந்திருக்கு பாருங்கள், எனக்கு நடந்ததே அவளுக்கு நடந்திருக்கு. நீ ஒன்று நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, அங்கிள் கந்தானம் என்னோட ஆக்ட் பண்ணல அப்படின்னு இருக்காரு. என்னைக்கு நடித்தது, என்னைக்கு வந்தது? ஆமாம் சார், கோபி டாக்டர் தானே நீ? ஆமாம் அங்கிள். கோபி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? வாங்க ஒரு நாள் வீடு வாங்க, சும்மா ஃபோன் பண்ணுற வாங்க அப்படிங்கிற அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு இருக்காரு. கீழே இறங்கி வந்தோடனே இவ பெரிய ரஜினிகாந்த் மாதிரி ஆகிட்டான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நடி பேசினாரு சாரு, நடி பேசினாரு, நடி. அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ப்பா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு. இப்போ ரீசெண்டாக இந்த காப்பான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு வந்து என்னோடய செகண்ட் டாக்டர் தான் வந்து அந்த ப்ரேயர் சாங் பாடியிருக்கான், ஸ்ரேஷ்டான் பேர். அப்போ வந்து என்னோடய செகண்ட் டாக்டர் போய் இதே மாதிரி பார்த்துருக்கா. வணக்கங்கள். ஏய் நீ உன் பேர் என்ன, அஜித்தா இல்லை? ஆமாம் அக்கல். கந்தானம் ஐஸ்வர்யா அதான் கோபி டாக்டரில் நீங்கள் எப்படி இருக்காரப்பா, நல்லா இருக்காரா? ரொம்ப நாள் ஆச்சு, நான் உறவே பார்க்கவே மாட்டேன், வர சொல்லுங்க அப்படின்னாரான். ஊஎஸ்சி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை பார்க்குற ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து, நம்ம குழந்தைங்களை பார்த்து இது பண்ணிக்கிறாரு. பெரிய பெரிய விஷயம் அது. எல்லா இடத்துலையுமே எனக்கு இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டாக்டரோட குழந்தைங்கள வந்து ரக்ஷான் பேர், அக்ஷயன் பேர், 2 பேர் ட்வின்ஸ் அவங்களுக்கு. இந்த ரக்ஷா வந்து ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார். அங்கே யாரோ ஆர்டிஸ்ட்லாம் இப்போ வந்திருக்காங்க, ஜெயம் ரவி இவங்க எல்லாம் அந்த காலேஜ் ஹாஸ்டல் டேக்கு. இவ போய் சொல்லியிருக்கா, அங்கிள் நான் வந்து கோபி சார் போனா நீ கோபி சார் கிராண்ட் டாக்டரா நீ இங்கே படிக்கிற, இவ்வளோ பெரிய கிராண்ட் டாக்டர் இருக்காங்க அவருக்கு அவனு எல்லாம் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. இது உடனே வந்து எங்கள் அப்பாஜி தெரியுங்கள, நாங்கள்லாம் பெரிய இடம் அப்படின்னு இவன் இங்கே சொல்லிகிட்டு இருக்கா, அங்கே அவன் அக்ஷய் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நமக்கெல்லாம் வந்து சினிமாவில் இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது இப்படி தான் ஆச்சு. நான் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து கோபி சார் அப்படின்னாங்க. நான் அப்படி திரும்பி பார்த்தேன், நான் சொல்லலடி அவர் தாண்டி அப்படின்னாங்க. சரி நம்மளை பார்த்து சொல்கிறாங்களுக்குன்னு பார்த்தா, சார் நாங்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் சார், உங்கள் வாய்ஸ் கேட்டுச்சா, உங்கள் வாய்ஸ் யூனிக்காக இருக்கும் சார், கோபி சார் வாய்ஸ் மாதிரி இல்லை அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம ஐயா புரட்சி தலைவர் உங்களுக்கு வந்து ஒரு சில அறிவுரைகள் அது வந்து எஸ், அது வந்து நான் சங்கர் கணேஷில் பாடியிருக்கும்போது, சங்கர் கணேஷில் வந்து நான் ஒரு 8 வருஷம் பாடினேன். அதாவது இதை காட்டிலும் இன்னொரு பெரிய ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்லேயே மேக்சிமம் ரொம்ப பெரிய சிங்கர்ஸ் எல்லாரோடையும் பாடினதில் நான் ஒருத்தன். ப்ராபப்ளி எஸ்என் சுரேந்தர் இருப்பான், என்னுடைய நண்பன், டப்பிங் ஆர்டிஸ்ட். அவன் வந்து எல்லா சிங்கர்ஸோடையும் பாடியிருக்கான். நான் வந்து டிஎம்எஸ் அண்ணாவோட பாடியிருக்கேன், சீர்காழி அண்ணாவோட பாடியிருக்கேன், திருச்சி லோகநாதன் அண்ணாவோட பாடியிருக்கேன், பிபிஎஸோட பாடியிருக்கேன், ஏஎம் ராஜாவோட பாடியிருக்கேன், ஜிக்கி, ஜமுனா ராணி, எம்எஸ் ராஜேஸ்வரி, சுசிலா அம்மா, வாணிஜராம், ஜானகி, அத்தனை பேரோடையும் நான் பாடியிருக்கேன். அதில் சங்கர் கணேஷில் நான் பாடினதுனால தான் இது இவங்க எல்லாரோடையும் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சங்கர் கணேஷில் நான் இந்த மாதிரி ஒரு தடவை ஐஎன்எஸ் விற்கிறதுன்னு ஒரு போர்ப்படை கப்பல் ஒன்று வந்தது. அப்போ வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர். அப்போ பாடுறதுக்கு இங்கேருந்து எல்லாம் போனோம். அதுவும் ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் விஷயம். தாஸ் அண்ணா பாடுறார், ஏசுதாஸ் பாடுறார், நான் கிருஷ்ணமூர்த்தி, ரமணின்னு ஒரு லேடி சிங்கர், வாணியம்மா, வாணிஜராம் வந்து என்னோடய ஒய்ஃபோட சொந்த அத்தை. என் ஒய்ஃப் சைட்லேயும் அப்படி தான், ஒய்ஃபும் எம்பிஏ தான் பண்ணியிருக்காங்க அவங்களும்.
என் ஒய்ஃப் சைட்லேயும் எல்லாம் ஒரே மியூசிக்கல் சமாச்சாரம் தான். ஸோ நாங்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம். மழை, நல்ல நடுக்கடலில் கப்பல் மேலே டாக்கில் மழை. ஒன்று எம்ஜிஆர் போய் எல்லோரும் கொடை பிடிச்சாங்க. சிங்கர்ஸ் எல்லாம் போய் கொடை பிடி, தொண்டை முக்கியம் அப்படின்னு அவருக்கும் பிடிச்சிட்டு எல்லாருக்கும் மறுபடியும் சிங்கர்ஸ் எல்லாம் அவங்க பிடிச்சாங்க. அவர் கையால் எல்லாருக்கும் அவார்டை கொடுக்கும்போது எனக்கு ஒரு அவார்டு வந்தது. அப்போ நான் பாலுனா சாங் தான் அங்கே பாடுவேன். உன்னை நான் பார்த்தது நிலா, அந்த மாதிரி தான் பாடுவேன். பண்ணேன், நல்லா பாடுறேன், தொண்டை இன்னும் பண்ணுறேன், பார்த்துக்கிறேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன். சங்கீதம் படிக்கிறியா அப்படின்னாரு. படிக்கிறேன் ஐயா. என்ன படிக்கிறேன் அப்படின்னா, அலங்காரம். என்ன அலங்காரம் பாடுறேன் அப்படின்னாரு. சங்கீதத்தில் அலங்காரங்கிறது ஒரு போர்ஷன். ஒன்று ஒன்றா தாண்டி தாட்டு வருஷம், அந்த வருஷம், இந்த வருஷம், இல்லை சரளி வருஷம், ஜெண்ட வருஷம் எல்லாம் தாண்டி அலங்காரங்கிறது ஒரு தனி போர்ஷன். அது ஒரு கல்யாணி. ஓ, மோகனம் தெரியுமா? மோகனம் படிச்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியும். அச்சுஜோ தெரிஞ்சு வச்சுருக்காரு, அத்தனை தெரிஞ்சு வச்சுருக்காரு. நல்லா பார்த்துக்கணும். தொண்டை வெந்நீர் கொடு, ரசம் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. காலில் விழுந்தவன் தான் நான் ஏந்திருக்கவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய அதான் பெரிய உங்களுக்கு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். எனக்கு சிவாஜி சாரோட அப்பாவோட, தேங்காய் சீனிவாசன் சாரோட, கேஆர் விஜய் அம்மாவோட, ஐயோ அதே மாதிரி சவுக்கார் அம்மாவோட, மேஜரோட, என்ன பண்ணலை எல்லாம் பண்ணி. சார் நீங்கள் கோபி மெலோடிஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தீங்க இல்லைங்களா? அதில் வந்து கலை விஞ்ஞானி கமல்ஹாசன் வந்து பாடுவாராமே. ஆமாம் ஆமாம். அது வந்து அப்போ அவர் சின்ன வயசு அவருக்கு. ஆமாம் சார், ஆமாம். எஸ் கமலஹாசன் போட்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் வருவார். ஆமாம் ஆமாம். அப்போது வந்து நான் வந்து முரளி சிம்பனின்னு ஒரு ட்ரூப்பில் பாடிட்டு இருந்தேன். அப்போ வந்து கமல் வந்து ஹி வாண்டட் டு சிங். அவர் நடிக்கணுன்ற ஒரு ஆசை, டான்ஸ் ஆடணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் பாடணுன்றது அவரோட தாகத்திலே இருந்திருக்கு. அப்போ வந்து அவரோட நாங்கள் நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கோம். யூனிவர்சிட்டி சென்னரி ஹால்னு ஒன்று இருந்து, இல்லை நூற்றாண்டு விழா மண்டபம், அப்போல்லாம் அங்கே நிறைய கச்சேரி இருக்கும். மிட்லண்ட் தேட்டரில் கச்சேரி பண்ணுவோம். மிட்லண்ட் தேட்டரில் மார்னிங் கச்சேரி பண்ணுவோம். அந்த ஸ்டேஜில் தேவி பேரடைஸில் கச்சேரி பண்ணோம் மார்னிங். அது அவ்வளோ பெரிய இதில் ஸ்டேஜில். சிங்கப்பூரில், மலேசியாவில் கச்சேரி பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் கமல் வருவார். நான் அவரும் தான் வந்து ஏ தோஸ்தி பாடுவோம். நான் வந்து கிஷோர் வாய்ஸு, அவர் வந்து முகமது ரஃபி வாய்ஸு. அந்த ஃபோட்டோலாம் கூட என்கிட்ட இருக்குது. ஸோ அதில் அந்த காலகட்டத்துலேருந்தே எனக்கு கமல் சார் ரொம்ப பழக்கம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் சார் வந்து பெல் கம்பெனி இருக்கு இல்லையா திருச்சியில், அந்த கம்பெனி வந்து ஒரு கிராமம், ஒரு 10 கிராமத்தை தத்தெடுத்துருச்சு. அவங்க அந்த கம்பெனியை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு எஜுகேஷன், மெடிக்கல், அது இதெல்லாம் கொடுக்குற மாதிரி. அப்போ வந்து பாலச்சந்தர் சார் ஒரு ட்ராமா ஒன்று போட்டார். அதில் வந்து அவர் ஒரு ஐயங்கார் கேரக்டர் பண்ணுவார். அதை தான் எனக்கு ஒரு ஒன்றில் பண்ணியிருப்பார். அவர் நாமெல்லாம் போட்டுக்கிட்டு சோபனா வீட்டுக்கு வருவார் திருடுறதுக்கு. சரிதா வந்து அவங்க வீட்டு ஒய்ஃப், ஒரு ஆச்சாரமான குடும்பம். நான் மார்ட்டின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன். நான் அவங்க வீட்டு பொண்ணு சுகாசினியை லவ் பண்ணிவிடுவேன். அந்த அம்மா வீட்டில் திடீர்னு கேஸ் தீர்ந்து போயிடும். கேஸ்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு வரேம்மா அப்படிம்பாங்க. சுகாசினி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, நீங்கள் என்னை அழைச்சிட்டு போயிடுவேன்னு. சாயந்தரம் கரெக்டாக 7 மணிக்கு வரேன், அழைச்சிட்டு போயிடுறேன்னுவாங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி ஒரு 5-6 இன்சிடென்சஸ் கரெக்டாக 7 மணிக்கு நடக்கும் ஸ்டேஜில். உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், கரண்ட்டு போனது வீட்டுக்கு மட்டும்தான், ஆடியன்ஸுக்கு இல்லை. இந்த கரண்ட்டு போன மாதிரியே அவங்க எல்லோரும் மற்றவர்கள் எல்லாம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நாங்கள் கரண்ட்டு போன மாதிரி தேடிட்டு இப்படிலாம் போய், நான் சரிதா கையை அழைச்சிட்டு போய், சரிதாம்மா கையை பிடிச்சி, பாபா சீக்கிரம் ஓடிடலாம், ஏன்டா கடங்காரா யாரும் என் கையை பிடிக்க, இந்த மாதிரி ஒரு காமெடி ஒரு பிளே. அந்த கரண்ட்டு போன ஒரு சுச்சுவேஷன் வச்சு அதில் கமல் சாரோட நான் ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. கச்சேரி போது நாங்கள்லாம் என்னமோ நிறைய ட்ரெயின்லலாம் ஒன்றா போவோம், கூத்தடிச்சுக்கிட்டே போவோம். பாம்பேக்கு சார் அப்புறம் பார்க்கல நீங்கள்? பார்ப்பேன் சார், நான் அப்பப்போ சாரை பார்ப்பேன். ஒரு ஹலோ வணக்கம் சொல்லுவேன்.
அது இப்போ அந்த பஞ்சதந்திரம் டப்பிங் போது கூட பார்த்தேன், ஒரு வணக்கம் சொல்லுவேன். அந்த மாதிரி கமல் சாரை சந்திக்கிறது உண்டு. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. AGS Entertainment கல்பாத்தி எஸ் தகரும் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் February 21 முதல்.